தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன். இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 10 ஆண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் 13,75,492 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய்னு இதுவரைக்கும் 28,000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன். அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு இன்னைக்கு காலையில 16,94,339 பேருக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டோம். இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். உறுதியா சொல்றேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க.